வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்றேன் நான். ஒரு விறகு வெட்டி. அந்த விறகு வெட்டிக்கு உழைச்சி தான் சாப்பிடணுங்கிறதுல அவன் ரொம்ப கவனமாக இருப்பான். யார்கிட்டையும் கையேந்தி காசு கேட்கறது கிடையாது. அது தன்னுடைய உழைப்புக்கு மிஞ்சின கூலி அவன் எதிர்பார்க்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விறகு வெட்டி ஒரு நாள் தினமும் அவன் காட்டில் போய் விறகு வெட்டி மார்க்கெட்டில் போய் மார்க்கெட் பண்ணிட்டு காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போனால் தான் சாப்பாடு. அவனுக்கு அன்றைக்கி திருப்தியான சாப்பாடு அப்போ தான் கிடைக்கும். அவனுக்கு அதை விட திருப்தி என்னென்னா, நம்மளால் உழைச்சி சம்பாதிக்க முடியுது, நம்ம குடும்பத்தை நாமளே காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது தான் அவனுக்கு முழுமையான திருப்தியான ஒரு விஷயம். அன்றைக்கும் அவன் போகிறான். அவன் அன்றாடம் விறகு வெட்டுற அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆற்றுக்கு ஓரத்தில் இருக்கிற ஒரு மரம் அன்னைக்கு வெட்டுறதுக்கு இசைவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறான். பாதி வெட்டிட்டான். வெட்டின சமயத்தில் ஒரு வேகமாக ஒரு வெட்டினா அந்த மரம் சாஞ்சிடும். அதுக்கப்புறம் துண்டு போட்டு நம்ம கெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது வேகமாக போடும்போது அந்த கோடாரி என்ன ஆகுது அப்படின்னா குளத்துக்குள்ளே ஆற்றுக்குள்ளே விழுந்துருது. உழவும் அவனுக்கு ஒரே பதட்டமாக போயிடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த விறகை வெட்டிடலாம். அவனுக்கு இன்னைக்கு சொத்தே அதுதான் அவனோட தொழிற்சாலை, அதுதான் அவனோட உழைப்பு, அதுதான் அவனுக்கு கடவுள் மாதிரி. அப்படிப்பட்ட அந்த கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருது. உடனே என்ன பண்ணுறான், உள்ளே இறங்கி அதை தேடி பார்க்குறான். கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அவனுக்கு தன்னுடைய துரதிருஷ்டத்தை நினச்சி ரொம்ப அழுகிறான். ஐயோ கடவுளே! அப்போ தான் அவனுக்கு கடவுளை நினச்சி ரொம்ப புலம்புறான். எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, நான் இனி எதை வச்சு நான் வேலை பார்க்குறது, இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் சாப்பாடு போடுறது அப்படிங்கும்போது அவன் மேலே ரொம்ப பரிவு கொண்டு அந்த ஆற்றினுடைய தேவதை, ஒன்றுக்கு ஒரு தேவதை இருக்கிறதா நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் இந்த ஆற்றுக்கு ஒரு தேவதை இருக்கிறதாகவும் அந்த தேவதை அவன் மேலே பரிவு கொண்டு, ஏன் அழுகிற, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. அப்போ சொல்கிறான், கண்ணை தொடச்சிட்டு, என்னோட கோடாரி உள்ளே விழுந்துருச்சு, எங்கே தேடி என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படாத, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி தேடுது. தேடி வெளியே வரும்போது ஒரு அழகான கோடாரி கையில் கொண்டு அந்த விறகு வெட்டி கையில் கொடுக்கும்போது அவன் வாங்க மாட்டேன்றான். என்ன அதிசயம், ஏன் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோடாரி தங்கமாக மின்னுது. அவன் சொல்கிறான், ஐயோ இது என் கோடாரி கிடையாது, என் கோடாரி தான் எனக்கு வேணும், நான் இதை கீழே தவற விடலை அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவனோட நேர்மை அவனுக்கு அந்த தேவதைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓ இது உன்னோடது கிடையாதா, இல்லை இதை நீ மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றேன்னா உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உண்டான பணம் நீ இதில் கிடைக்கும் அப்படின்னு. இல்லை எனக்கு ஏன் கோடாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி, யாருடைய கோடாரியோ நான் என்னுடையது ஆக்கிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனோட பிடிவாதம், அவனுடைய நேர்மை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப உள்ளே போய் இறங்குறாங்க. இறங்கி தேடும்போது அவனுடைய ஒரிஜினல் இரும்பு கோடாரி கையில் கிடைக்கிது. கையில் கொண்டு வரும்போது கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப சந்தோஷப்பட்டு அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அப்போ அந்த தேவதைக்கு இவன் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்க, ஏன் நான் தங்க கோடாரி கொடுக்கும்போது நீ ஏன் வேண்டான்னு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் முத விறகு வெட்டும்போது கோடாரியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் விறகு வெட்டுவேன், உன்னையே கூட நான் கும்பிட மாட்டேன், நீ கடவுளை கூட நான் கும்பிடுறது கிடையாது, எனக்கு கோடாரியை கும்பிட்டுட்டு தான் நான் வேலையை தொடங்குவேன். எனக்கு என் கோடாரி உழைப்பு, அது மூலமாக எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் கடவுளை கும்பிடும்போது கூட எனக்கு அவ்வளோ இதாக கிடைக்காது. அது எனக்கு சோறு போடுது, எல்லாம் போடுது. அப்படிப்பட்ட கோடாரியை நான் தவற விட்டுட்டு நான் இன்னொருத்தவங்களோட தங்க கோடாரியை நான் வாங்கிட்டு போனால் அது என் உழைப்புக்கு நான் எப்படி கொடுக்குற மரியாதையாக இருக்க முடியும், தொழிலுக்கு கொடுக்குற மரியாதையை எப்படி இருக்க முடியும், அது நேர்மை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவதைக்கு அவன் மேலே ரொம்ப பிரியம் உண்டாயிடுச்சு. அப்போ நீ என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உனக்கு
தர்றேன் அப்படின்னு சொன்னபோது, நான் சாகிற வரைக்கும் உழைக்கக்கூடிய எனக்கு உடம்புல வலிமையும் மனசுல தெம்பும், அந்த சாப்பாட்டில் கிடைக்கிற சாப்பாடை நான் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்ற ஒரு மனநிலையை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றான். தேவதை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல் அவன் செஞ்சிருக்கான். தனக்குத்தானே சந்தோஷத்தை அவன் கொடுக்குற காட்டிலும் கடவுளையே சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலை அவன் செஞ்ச உடனே அந்த தேவதைக்கு வந்து அவனை முன்னிலும் வலிமை உள்ளவனாக ஆசீர்வதித்து மறைஞ்சிடறாங்க. மறைஞ்சிட்டு இந்த கதையில வந்து எனக்கு இந்த கதை ஒரு தடவையும் ஒரு டைமென்ஷன்ல வந்து எனக்கு பொருள் விளங்கும். அதாவது கடவுளை கூட நம்ம சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த விறகு வெட்டி கதை தோணும். உழைப்பின் அடையாளம் என்ன அப்படிங்கும்போது அந்த விறகு வெட்டியோட கதையை ஞாபகம் வரும். நேர்மைனா என்ன அப்படிங்கும்போது எனக்கு அந்த விறகு வெட்டி கதை தோணும். அந்த விறகு வெட்டி கதையில வந்து என்னென்ன பரிமாணங்கள் இருக்கு, ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய இந்த கதை நான் இதுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறது. உங்களை மாதிரி படித்து அந்த கல்வி தகுதியில் வந்து வேலைக்கு போய் அந்த வேலையில் வந்து சாதனை சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை உங்கள் மேலதிகாரியை நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சி சாதனை புரிஞ்சு ஒவ்வொரு மைல்கல்லாம் தாண்டி வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து இந்த கதை மூலமாக நான் மனப்பூர்வமாக அறிகிறேன். இதை வந்து இந்த உழைப்பு தான் நமக்கு வந்து உன்னதமானது அப்படிங்கிற கதை வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் உழைப்பாளிகள், நீங்களும் வந்து உங்களுடைய சாதனையை வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தியா, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுலேயும் எனக்கு ஒரு நன்றி. அதை உங்கள்கிட்ட சொன்னதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.